ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் திரை வானிலே விண்மீன்கள் என பல வெற்றி படங்கள் சிவாஜி அவர்களின் நடிப்பில் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளிவந்த அதிர்ச்சி தோல்வி தந்த படங்கள் சிலவும் உண்டு. அதில் ஒரு படம்னா 1960 வெளியான ராஜபக்தி அப்படின்ற திரைப்படம். பெரும் ஆவலுடன் பி ராஜமாணிக்கம் செட்டியார் தயாரித்த படம் ராஜபக்தி. படத்தை வேம்பு இயக்குனாரு. திரைக்கதை வசனத்தை அந்த காலகட்டத்தில் நாடக வாத்தியார் என்று புகழ் பெற்றிருந்த கள்ளப்பாட் MS முத்துகிருஷ்ணன் ஏற்றிருந்தார். படம் பிரம்மாண்டம் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பது தயாரிப்பாளரின் மிக முக்கிய நோக்கமாக இருந்தது. படத்தில் முன்னணி நட்சத்திரங்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள், TS பாலையா, MN நம்பியார், P பானுமதி, பத்மினி, வைஜெயந்திமாலா, பண்டரிபாய், EV சரோஜா, ஸ்டன் சோமு, இப்படி நீண்டது நடிகர்கள் பட்டியல். காதல் வெற்றின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் ராஜபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். P சுஷிலா அவர்கள் இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பார். 1960 வெளியான ராஜபக்தி படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பானுமதி, பத்மினி, வைஜெயந்திமாலா ஆகிய மும்மணிகள் நடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, சிவாஜி அவர்களுக்கு ஜோடி இந்த மூவரில் யாருமே கிடையாது. பண்டரிபாய் தான் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி. பத்மினி அவர்களுக்கு ஜோடி TS பாலையா. படத்திற்கு மூத்த இசையமைப்பாளர் G கோவிந்தராஜலு நாயுடு இசையமைச்சிருந்தார். பார் முழுதும் இருள் பரப்பும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் ராஜபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். R பாலசரஸ்வதி இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை ராஜவேலு அவர்கள் எழுதியிருப்பார். P சுசீலாவை இசை உலகின் உச்சத்தில் தூக்கி நிறுத்திய பாடல்களில் ஒன்று அமுதை பொழியும் நிலவே என்பது எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்த உண்மை. அந்த பாடல் இடம்பெற்ற தங்கமலை ரகசியம் படத்துக்கு இசையமைச்சவர் TG லிங்கப்பா. திருச்சியில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவரின் தந்தை கோவிந்தராஜலு நாயுடுவும் ஒரு மாபெரும் இசை கலைஞர். அவரும் பாக்தா திருடன், மாயமனிதன், ராஜபக்தி, கல்வனின் காதலி போன்ற பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவர் இசையமைப்பிலும் P சுசீலா அவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறாங்க. கோவிந்தராஜலு நாயுடு இசையமைப்பில் ராஜபக்தி படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் தான் அன்னையே தேவதேவி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். TS பகவதி அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை பொன்முடி அவர்கள் எழுதியிருப்பாங்க. சர்வாதிகாரி சக்கரவர்த்தினியை எதிர்த்து போராடி அரசு வாரிசு உரிமையை நிலைநாட்டுவதே கதை கரு. ஆனாலும் இவர்கள் படத்தில் எடுபடவில்லை. இதற்கு அடிப்படையான காரணம் படத்தில் அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த முரணான கதாபாத்திரங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத ஜோடி அமைப்புகள், குணம் கெட்ட கொடூர வில்லியாக சித்தரிக்கப்பட்ட சக்கரவர்த்தினி மதாசாலா பாத்திரத்தில் பானுமதி அவர்களை நடிக்க வச்சிருந்தாங்க. வில்லி பாத்திரம் இந்த கதி என்றால் பிற பாத்திரங்களின் நிலை அதைவிட கோரமாக அமைக்கப்பட்டிருந்தது. சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக பண்டரிபாய், TS பாலையாவுக்கு ஜோடியாக பத்மினி, MN நம்பியாருக்கு EV சரோஜா, வைஜெயந்திமாலா படத்தின் பெரும் பகுதியில் தனித்தே இருப்பாங்க. தவிர அவரது பாத்திரம் கதையோடு ஒட்டவும் இல்லை. அதனால் நடிப்பில் அவரால் செயல்பட இயலவில்லை. படத்தில் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறனை பயன்படுத்தி கொள்ளாதது பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னை கொஞ்சம் பாரு அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் ராஜபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். P சுஷிலா அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை A மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பார். 1949 வாழ்க்கை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தடம் பதித்த வைஜெயந்திமாலா அதுக்கப்புறம் ஹிந்தி திரையுலகில் கோலோச்சி இருந்தாலும்
அவ்வப்போது தமிழ்லையும் ஓரிரு திரைப்படங்களில் நடிக்க தவறியதில்லை. 1956 நடிகர் ஸ்ரீராமுடன் இணைந்து மர்மவீரன், 1959 அக்கினேனி நாகேஸ்வர ராவுடன் அதிசய பெண், 1960 எம்ஜிஆருடன் பாக்தாத் திருடன், சிவாஜி கணேசன் அவர்களுடன் இரும்பு திரை, ராஜபக்தி மற்றும் சித்தூர் ராணி பத்மினி என 3 திரைப்படங்கள், பெண், வஞ்சிக்கோட்டை வாலிபன், பார்த்திபன் கனவு மற்றும் தேன் நிலவு என நடிகர் ஜெமினி கணேசனுடன் இணைந்து 4 திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க வைஜெயந்திமாலா. ராஜபக்தி படத்தின் கதாசிரியரான ஸ்ரீமான் வி.சி. கோபாலரத்னம் அவர்களை பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் ஹைகோர்ட் வக்கீலாக இருந்தவர். அதற்கு முன்பே 2-3 நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் நாடகங்களில் நடித்து பெயர் பெற்றார். மனோகரா, லீலாவதி, சுலோச்சனா முதலிய நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் மைசூர் குப்பி கம்பெனியார் கன்னட பாஷையில் நடத்திய ராஜபக்தி என்னும் நாடகத்தை அப்படியே வெகு அழகாக தமிழில் மொழிபெயர்த்து அதில் தானே முக்கிய ஆண்வேடமேற்று பல முறை நடத்தியிருக்கிறாரு. மேலும் இவரது மாமனாராகிய வி.வி. ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதிய 2-3 நாடகங்களில் சில காட்சிகளை சேர்த்து எழுதி சபையில் நடிச்சிருக்கிறாரு. அவற்றுள் முக்கியமானது அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் என்பதாம். இவர் சுகுண விலாச சபையில் உப தலைவராக பல வருடங்கள் இருந்து இவர் சென்னை சங்கீத நாடக சபையரால் நடிப்பு கலைக்காக ஒரு பொற்பதக்கம் கொடுக்க பெற்றார். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நடத்திய சவுக்கடி சந்திரகாந்தா, பம்பாய் மெயில், ராஜபக்தி போன்ற நாடகங்கள் என்றும் இவை 3ம் பின்னாட்களில் சினிமாவாக எடுக்கப்பட்டன அப்படின்ற ஒரு செய்தியும் உண்டு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.